அன்பு மகள் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல வாழைக்கரை ட்ரெஸ்ல பட்டுருச்சுன்னா அந்த கரையை எப்படி ஈஸியா ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஃபஸ்ட்டு நான் நல்லா இருக்க ஷர்ட்டில் வாழைக்கரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரையை ரிமூவ் பண்ண போகிறேன். அப்போ தான் உங்களுக்கு வாழைக்கரையான்னு தெரியும். வாழைத்தண்டை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் வர்ற ஜூஸை ஷர்ட் மேலே அப்ளை பண்ணியிருக்கேன். இது காஞ்சதுக்கு அப்புறம் வாழைக்கரையாக மாறுதான்னு பார்க்கலாம். கரையாக மாறலை. ஸோ நான் செகண்ட் ஸ்டெப் பண்ண போகிறேன். வாழைக்காயை கட் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் வரும் இல்லையா ஜூஸ், அந்த ஜூஸை அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்போது கரையாக மாறுதான்னு. நான் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறதால வாழை மரம் இங்கே கிடையாது. அதனால் வாழைத்தண்டையும் வாழைக்காயையும் வச்சு ட்ரெஸ்ஸை கரையாக்கிக்கிறேன். காஞ்சதுக்கப்புறம் கரையாக ஆகுதான்னு பார்க்கலாம். கரையாக இருக்குது. கரையை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரே ஒரு பொருள் தான் யூஸ் பண்ண போகிறோம். பெட்ரோல் தான் யூஸ் பண்ண போகிறோம். பெட்ரோலில் டூத் ப்ரஷ்ஷை நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு கரை இருக்கிற இடத்துல கொஞ்சமாக ரப் பண்ணிக்கோங்க. பெட்ரோலை ஓப்பன் பண்ணியே வச்சிடாதீங்க, அது எவாப்ரேட் ஆகிடும், அதாவது காற்றுல கலந்து போயிடும். கரை இருக்கிற இடத்துல ப்ரஷ்ஷை வச்சு நல்லா அழுத்தி தேயுங்க. சோப்பு, துணி துவைக்கிற ப்ரஷ்ஷு இது எதுவுமே நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். இந்த நார்மல் டூத் ப்ரஷ்ஷாலேயே அழுத்தி தேய்ச்சா போதும். நல்லா எவாப்ரேட் ஆகிற அளவுக்கு வேகமாக தேயுங்க. அந்த பெட்ரோல் ஆட்டோமேட்டிக்காக காஞ்சிரும். அந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் கரையே போயிடுச்சு. ஷர்ட்டில் ஒயிட் லைனில் மட்டும் இன்னும் கொஞ்சம் லைட்டாக கரை தெரிகிற மாதிரி இருக்குது. அதனால் செகண்ட் டைம் பெட்ரோலை ப்ரஷ்ஷால் எடுத்து அப்ளை பண்ணி செகண்ட் டைமும் தேய்ச்சிக்கலாம். வாழை மரம் வெட்டும் போது இல்லைன்னா வாழை குளத்தல் இருக்கும் போது அந்த பூவெல்லாம் கட் பண்ணும் போது லைட்டாக தண்ணி வரும் வாழை மரத்துலேருந்து. அந்த தண்ணி பட்டுச்சுன்னா கரை ரொம்ப டார்க்காக இருக்கும். 5 டைம்ஸ் இல்லை நீங்கள் 4 டைம்ஸ் இதே மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா அந்த கரையும் சீக்கிரத்தில் போயிடும். இங்கே பாருங்கள் நமக்கு கரை இருந்த இடமே தெரியாமல் ஃபுல்லாக போயிடுச்சு. கொஞ்சமாக பெட்ரோல் மட்டும்தான் இருக்குது. நம்ம வாஷ் பண்ணோன்னா அதுவும் போயிடும். நார்மலாக வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள் கரை இருந்த இடமே தெரியல, வாழைக்கரை போயிடுச்சு. ட்ரெஸ்ஸோட கலரும் சேஞ்ச் ஆகவே இல்லை, அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. ட்ரெஸ்ஸில் பெட்ரோலோட ஸ்மெல் போகணும் அப்படின்னா ஷாம்பு போட்டு ஊற வச்சு வாஷ் பண்ணுங்கள், போயிடும். அப்படி இல்லைன்னா சுடு தண்ணியில் ஆப்பசோடா வினிகர் போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா போயிடும். ஆல்ரெடி நம்ம சேனலில் வெள்ளை துணியில் கரை பட்டுருச்சுன்னா ரொம்ப ஈஸியாக எப்படி துவைக்கலான்னு போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் வாழைக்கரை போகிறதுக்கு வீடியோ கேட்டிருந்தாங்க. அவங்க எல்லாருக்காகவும் இந்த வீடியோ. மெயினாக உங்கள் சமையல்காரன் அண்ணனுக்காக. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.